என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நேற்று மட்டும் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது என்று சொல்லவில்லை என்றால் விஜய் நசுக்கி தூக்கி போட்டுருப்பாங்க. அவரோட வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கா? அவர் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற விஷயத்தை சொல்றாரு. அதுதான் உண்மை. யாராவது அதை பேசணும்ல? நீங்க மதியம் வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்வது வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நரேட்டிவ் முழுக்க விஜய் நோக்கி இருந்தது. இவங்க அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது எந்த வகையில திரு விஜயை காப்பாத்துச்சு நீங்க சொல்றீங்க சார்? இது மட்டும்தான் விஜய் காப்பாத்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசியதால் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தையே மக்கள் பார்க்க தொடங்கினார். பாதுகாப்பு குறைபாடு யார் பேசினது? ஃபர்ஸ்ட் அவர் தான் லீட் எடுத்து கொடுக்குறாரு. பாதுகாப்பு குறைபாடுன்னு போட்ட உடச்ச உடனே ஆமா இல்ல செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா? உள்ள அந்த 4-5 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அது ஆச்சு? ஏன் ஆச்சு? அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌட் எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கன்னா. விஜய் அவர்கள் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவர் இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க. முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே